ஞானம் கலக்கங்களை நீக்கக்கூடியது. யோசேப்பினாலும் பார்வோனுடைய கலக்கங்களை நீக்கினார். தானியேல் நேபுகாத்நேச்சாருடைய கலக்கங்களை நீக்கினார். தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் கலக்கங்களை நீக்கினான் கோலியாத் நிமித்தம். ஆண்டவராக இயேசு கூட சீஷர்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். ஞானம் கலக்கங்களை நீக்கக்கூடியது. தேவ ஆவியானவர் தூர பார்வை உள்ள ஆவியானவர். 7 வருடம் செழிப்பு, 7 வருடம் பஞ்சம், வரும் காலத்தை பற்றி தெளிவாய் முன்னறிவிக்கிற ஆவியானவர். 430 வருஷம் கழித்து உன்னுடைய சந்ததியார் சிறையிருப்பிலிருந்து வருவார்கள் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன ஆவியானவர். தேவ ஆவியானவர் பிரச்சனைகளையும் பதிலையும் சேர்த்து அறிவிக்கிறவர். பஞ்சம் வரும் என்று மாத்திரம் சொல்லுகிற தேவன் அல்ல, களஞ்சியங்களை கட்டுவதற்கும் ஐடியா கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் ஆவியானவர். தேவ ஆவியானவர் நிரப்பப்பட்டவன் எப்பொழுதும் ஜனத்தாரின் நன்மையை நாடுவான். தேவாவியால் நிரப்பப்பட்ட க்ஷேமத்தை மாத்திரமே நாடுகிறான் ஜனங்களுடைய. இந்த நாள்ல கூட யோசேப்பின் ஞானம் எப்படிப்பட்டது? அதுதான் ஆதியாகமம் 41:8. காலமே பார்வோனுடைய மனம் கலங்கினது என்று நாம் பார்க்கலாம். கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகள், சகல சாஸ்திரிகளை அழைத்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிட்டு அவனுடைய கலக்கங்கள் நீங்கவில்லை. ஆனால் யோசேப்பு அழைத்து அனுப்புகிறான். யோசேப்பு உன்னுடைய கட்டின சொப்பனத்தினுடைய அர்த்தம் இதுதான், 7 வருடம் செழிப்பு, அதுல சேர்த்து வையும், 7 வருடம் பஞ்சம் வருகிறது, அது விழுங்கி போடும் என்று தெளிவாக சரியான காலங்களை, சரியான விளக்கங்களை, சரியான அர்த்தத்தை சொன்னதுனால அவன் தேசத்துல உயர்த்தப்படுகிறான். யோசேப்பின் ஞானம் ஞானத்தின் ஆவியானவர் எப்படிப்பட்டது, ஞானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். சித்தத்தை செய்யும் ஞானம். கொலோசையர் 1:9. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், அப்போ ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இப்போ நல்லா கவனிங்க, எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். அப்போ ஞானத்தினால, விவேகத்தினால, ஆவியினால நிரப்பப்படும் பொழுது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருக்கு பிரியம் என்னதென்று நாம் நிரப்பப்படுகிறோமோ. யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தம் செய்வதிலே அவன் ரொம்ப தெளிவுள்ளவனாக இருந்தான். பாவங்களுக்கு விலகி ஓடுவதிலையும் சரி, சகோதரர்களுடைய யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள். சித்தத்தை செய்வதிலே அவன் ரொம்ப மன தெளிவனாய் இருந்தான். தேவ சித்தம் மன்னிப்பது மன்னித்தான், தேவ சித்தம் மறப்பது மறந்தான், தேவ சித்தம் ஆளுகை செய்வது ஆளுகை செய்தான், தேவ சித்தம் எகிப்திலிருந்து புறப்பட்டு போவீர்கள் என்று சொன்னான். தேவ சித்தம் என் எலும்புகளையும் கொண்டு போங்கள். அப்ப தேவ சித்தத்தினால நிரப்பப்படுவது ஒரு ஞானம். தேவன் என்ன விருப்பப்படுகிறார், தேவன் என்ன ஆசைப்படுகிறார், தேவனுடைய விருப்பங்களை ஆசைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று அவருடைய சித்த மனம் மறுரூபமாகிறதுனாலே பார்த்தீங்கன்னா புதிதாகங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு. ஆகவே மனம் புதிதாக்கப்பட்ட ஒரு மனமாய் ஞானம் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்கும். 2வது சுதந்திரிக்கும் ஞானம். நீதிமொழிகள் 3:35. ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். பாருங்க, அவன் சுதந்திரிக்கிற ஞானம். சித்தத்தை அறிவது இங்க மாத்திரம் ஞானம் அல்ல, சுதந்திரிப்பது ஞானம். ஞானவான்களோ கனத்தை சுதந்திரிப்பார்கள். மகிமை கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. எவரை மேன்மைப்படுத்த உயர்த்த அவர்னாலே ஆகும். ஞானத்தின் வலது கையிலே செல்வமும், இடது கையிலே செல்வமும் கனமும், வலது கையிலே தீர்க்காய்ச்சும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிக்கிறார்கள். அப்போ ஞானம் சுதந்திரிக்குமா? எதை? கனத்தை சுதந்திரிக்குமா? சிங்காசனத்தை சுதந்திரிக்குமா? சிறியவனை புழுதிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன். 3வதாய் பார்த்தீங்கன்னா ஞானம் சேர்த்து வைக்கும். நீதிமொழிகள் 10:14. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். பஞ்சகாலத்துக்கு வேண்டியதை இப்பொழுதே சேர்த்து வைத்தவன் தான் யோசேப்பு. அறிவை சேர்த்து வைத்தான், ஆவியானவரை சேர்த்து வைத்தான், கோதுமையை சேர்த்து வைத்தான், அன்பை சேர்த்து வைத்தான், அவன் விட்டு கொடுத்தலை சேர்த்து வைத்தான், இணக்கத்தை சேர்த்து வைத்தான், அதிகாரத்துக்கு கீழ்ப்படுதலை சேர்த்து வைத்தான். அப்போ ஞானவான்கள் சேர்த்து வைக்கிறார்கள். அறிவை மாத்திரமல்ல, களஞ்சியங்களில் அவன் சேர்த்து வைத்தான். அப்போ பாருங்க, சித்தத்தை அறிகிற அறிவுல ஞானம் அது மாத்திரம் கிடையாது. 2வது நான் உங்களுக்கு சொன்னேன், ஞானம் கனத்தை சுதந்திரிக்கும். 3வது ஞானம் சேர்த்து வைக்குமா?
இப்போ எதெல்லாம் சேர்த்து வைக்கிறான் பாருங்க. ரொம்ப ஞானமா எறும்பானது கோடை காலத்திற்கு மழை காலத்திலேயே கோடை காலத்திலே சேர்த்து வைக்குமா மழை காலத்திற்கு வேண்டியது. அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஞானம் யோசேப்பு வாழ்க்கையில வருவதை பார்க்கலாம். ஞானம் காப்பாற்று. நீதிமொழிகள் 14:3 ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்று, மூடனுடைய வாயில அவன் அகந்திக்கேற்றம் இல்லாருண்டு. ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்று. சகோதரர்களை காப்பாற்றினான், யூதர்களை காப்பாற்றினான், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினான், இயேசுவனுடைய வம்சத்தாரை அவன் காப்பாற்றினான். பாருங்க, ஞானவான்களின் உதடுகளை அவர்களை காப்பாற்றுமா. ஞானம் இருக்கும் பொழுது சித்தத்தை அறியும், சுதந்திரிக்க வைக்கும், சேர்த்து வைக்கும், காப்பாற்றும் ஞானம். பார்க்கலாம் வேதத்துல ஒரு ஓபை அப்படிங்கிறவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் கெபிக்கு 50 பேர்களாய் தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைத்து அவர்களை பாதுகாத்தான, காப்பாற்றினான். அப்போ காப்பாற்றுவது கூட ஒரு ஞானம். கொலையின போகிறவர்களை மறிக்க, ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி, அவர்களை அறியோம் என்பாயாக. அவர்கள் கூக்குறல, நீயும் கூக்குறல் கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. இயன்றதை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில கூட மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஞானம் வெளிப்படுவதா. ஞானம் சுத்தம், சமாதானம், சாந்தத்தை கொண்டு வரும் என்று யாக்கோபு 3:17 போட்டுக்கு, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருப்பதாக. யோசேப்பினுடைய ஞானம் பார்த்தீங்கன்னா சுத்தம், சமாதானம், சாந்தம் உள்ளதாய் இருக்கிறத பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சேர்த்து வைக்கும் ஞானம், சுதந்திரிக்கும் ஞானம், காப்பாற்றும் ஞானம். இன்னும் பார்த்தீங்கன்னா முதலாவது நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், சித்தத்தை செய்யும் ஞானம், சுத்தம், சமாதானம், சாந்தம் உள்ள ஞானம் என்று பார்க்கலாம். இப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தருவாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால யோசேப்பின் ஞானம், சித்தத்தை அறிகிற ஒரு ஞானம், சுதந்திரிக்கும் ஞானம், காப்பாற்றும் ஞானம், சேர்த்து வைக்கும் ஞானம், ஆண்டவரே சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கமுள்ள ஒரு ஞானம் வெளிப்படுவதற்காக நன்றி. எங்க வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஞானம் வெளிப்படுவதாக கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.